வணக்கம். இப்போது நம்ம இந்த கல்விக் கொள்கை சம்மந்தமான சில விஷயங்களை பேசலாம். கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை 2020 நமக்கு நீண்ட நாளாக அறிமுகப்படுத்த முடியாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே திணறாங்க. இதில் என்ன லாபம், என்ன நஷ்டம்? அது நஷ்டங்கிறது மாணவர்களுக்கானது. நஷ்டங்கிறது எப்பொழுதுமே அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. அரசியல்வாதிகள் ஏதாவது அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சரி, மாணவர்களுக்கு என்ன நஷ்டம், மக்களுக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த கல்விக் கொள்கையை ஏன் எதிர்க்கிறோம்? இப்போ ஏன் எதிர்க்கிறோங்கிறதுக்கு நமக்கு புரிஞ்ச இப்போ இவங்கெல்லாம் கொடுக்குற பல்வேறு இன்புட் செய்திகள் அடிப்படையில், அல்லது அமைச்சர்கள், முதலமைச்சர் இவங்கெல்லாம் பேசுகிறதுனுடைய அடிப்படையில், அல்லது கவர்னர் அதுக்கு பதில் சொல்கிற விஷயத்தில், இல்லை பல்வேறு ஆளுங்கட்சியினர், அதாவது மத்திய ஆளுங்கட்சியினர், பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் கொடுக்குற விளக்கங்கள், இப்படி நிறைய இருக்குது. இந்துக்கள் கொடுக்குற விஷயம், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், இப்படி பல்வேறு அமைப்பினர் இதில் யார் எதுக்குறா, யார் எதுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த புதிய கல்விக் எதுக்குறவங்க யாரோ 10 பேரை சொல்கிறத வச்சுக்கிட்டு மக்கள் மொத்தம் 8 கோடி பேர் எதுக்குறாங்களா, அல்லது 8 கோடி பேர் ஆதரிக்கிறாங்களா இப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். 8 கோடி பேர் ஏன் ஆதரிக்கணும், ஆதரிக்கலை, அல்லது 1,20,00,000 பேருக்கு மேலே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. இவங்ககிட்ட ஏதாவது ஒரு கருத்து கணிப்பு எடுத்துருக்கிறோமா, யாராவது பேரண்ட்டுக்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்துருக்கிறோமா, இல்லது ஒரு ஓட்டிக்கு வச்சு நம்ம இந்தந்த மாதிரியான பாடத்திட்டத்துக்களை உருவாக்கிக்கலாம், இது நல்லது கெட்டது அப்படிங்கிற விவாதத்துக்கு மாணவர்கள் இவங்களாம் கொஞ்சம் பேர் கருத்து கணிப்புன்னு நடத்திக்கிட்டு இந்த புதிய கல்வி திட்டத்துக்கு பல்வேறு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. அந்த கருத்து கணிப்பு நிகழ்ச்சிக்கு போனவங்களுக்கு தெரியும் அங்கே என்ன கருத்து கணிப்பு கருத்து கேட்டாங்க, அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு நகைப்புக்குரிய விஷயமா, வியப்புக்குரிய விஷயமா என்னன்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் தனியாக பார்ப்போம். முன்னாடி இன்றைக்கி மொழி தான் காரணம், அதுக்காகத்தான் எதுக்குறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வச்சு இப்போ பேசலாம். மொழி தான் காரணம் என்னது? தமிழ்நாடு, தமிழில் தானே எல்லாம் இருக்கணும், தமிழ் பாடமுறை இருக்கணும். சரி, தமிழ் பாடமுறை மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழை வளர்க்குறோம், அல்லது தமிழை அறிவியல் மொழியா, இல்லை இப்போ இன்ஜினியரிங், மெடிசின் எல்லாமே தமிழுக்கே கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா 75 வருஷமாக ஒன்றும் எடுத்த மாட்டேங்கானா. இந்த மெடிக்கல் காலேஜ் தமிழ் இல்லை, இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ் இல்லை. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். சரி, இப்போ நம்ம எந்த மொழியை எதுக்கிறோம்? இந்தியை எதுக்கிறோமா, சமஸ்கிருதத்தை இருக்கிறோமா? கோயிலில் போனால் சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோங்கிறோம், ஆட்சி மொழிக்கு போனால் ஹிந்தி எதுக்கிறோங்கிறோம், பேச்சு மொழிக்கு போனாலும் ஹிந்தியை நாங்கள் பேச மாட்டோங்கிறோம். இப்போ பாடத்திட்டத்தில் ஹிந்தி வேண்டாமா, பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி வேண்டாமா, பேசுகிறதேக்கே ஹிந்தி வேண்டாமா, இல்லை அலுவல் மொழிக்கு ஹிந்தி வேண்டாமா, இல்லை இப்போ கோயில்கள் எல்லாம் சமஸ்கிருதம் வேண்டாம், அப்போ கோயில் எல்லாம் சமஸ்கிருதம் வேண்டாம், மற்ற இடங்களெல்லாம் ஹிந்தி வேண்டாம். இப்போ ஏன் வேண்டாங்கிறது அடுத்த விஷயம். இந்த வேண்டான்னு யார் சொன்னது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேண்டாம், கரெக்டு, தமிழர்களுக்கு வேண்டாம். பிற மொழியினர் 50% இருக்கிறாங்க. இப்போ ஹிந்தி, உருது பேசுகிற இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, அரபி பேசுகிற இஸ்லாமியர்கள், அவங்க வேண்டான்னு சொல்லி ஏதாவது அவங்க ஜமாத்தில் ஏதாவது ஒரு உலமாகல்ல, அல்லது அவங்க முஸ்லீம் அமைப்புகள் இருக்குது, அவங்க நாங்கள் ஹிந்தி படிக்கலை, உருது படிக்கலை, அரபி படிக்கலை, அப்படி ஏதாவது சமஸ்கிருதம் படிக்கலைன்னு ஏதாவது சொல்லிக்காங்களா? சரி, ரெண்டாவது யார்? கிறிஸ்துவ அமைப்புகள் அதிகமான பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. நாங்களாம் பள்ளிக்கூடத்தில் தமிழ் மட்டும்தான் நடத்துவோம், ஆங்கில வழி கல்வியை கொடுக்க மாட்டோம், ஹிந்தி அது மற்ற பிற மொழிகள்லாம் கல்வி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க நடத்துகிற நிறுவனங்கள் எல்லாம் சொல்கிறாங்களா? இல்லை அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க? கிறிஸ்தவர்கள்லாம் நாங்கள் ஹிந்தி படிக்க மாட்டோம் அப்படின்னு சரி சொல்கிறாங்களா? தெரியல. இஸ்லாமியர் சொன்னதா தெரியல, கிறிஸ்தவர்கள் சொன்னதா தெரியல. பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் ஒன்று மொழிவாரி சிறுபான்மையினர் நடத்துகிறாங்க, அல்லது மதவாரி சிறுபான்மையினர் நடத்துகிறாங்க. தமிழர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் நடத்துகிறாங்க. கொஞ்சம் அரசு பள்ளிகள் நடத்துது. இந்த தனியார் பள்ளிகள் அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகள் இதுகெல்லாம் நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மதவாரி சிறுபான்மை, அதாவது இஸ்லாமியர்களோ முஸ்லீம்களோ அவங்க தான் நடத்துகிறாங்க, அல்லது மொழிவாரி சிறுபான்மையினர் யார் நடத்துகிறாங்க? இந்த தெலுங்கு பேசுகிறவங்க அதிகமாக நடத்துகிறாங்க. அப்புறம் சௌராஷ்டிரா பேசுகிறவங்க, இப்போ தெலுங்கு, இப்போ ஒவ்வொரு சமுதாயமுமாக பார்த்தா கூட இப்போ செட்டியார் நடத்துகிறாங்க, தேவாங்க செட்டியார் நடத்துகிறாங்க, சௌராஷ்டிரா மக்கள் நடத்துகிறாங்க, நாயகர்கள் நடத்துகிறாங்க. இவங்கெல்லாம் நிறைய இப்போ இந்துக்களாக இருந்தால் மொழிவாரி சிறுபான்மையினர் சமுதாயம் மட்டும்தான் அதிக எண்ணிக்கையில் நடத்துகிறாங்க.
அதே மற்ற பொதுவாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் அதிக எண்ணிக்கையில் நடத்துகிறாங்க, அப்புறம் இஸ்லாமியர்கள் நடத்துகிறாங்க. இந்துக்கள் கல்வி நிறுவனங்கள், குறிப்பாக உதவி பெறும் கல்வி நிறுவனங்கிறது மிக குறைவு தான் இருக்குது. சரி, இவங்க யாராவது வந்து நாங்கள் வந்து இப்போ கருத்து கேட்பு கூட்டம் தானே நடத்துறீங்க, அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் இவங்க தானே கருத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் மொழிவாரி சிறுபான்மையினர், நாங்கள் வேறு மொழி பேசுகிறவங்க தமிழ் பேசலாம், இப்போ ஜெயின் ஸ்கூல் இருக்குது அவங்க வேறு மொழி பேசலாம், தெலுங்குக்காரங்க, கன்னடாக்காரங்க, இப்படி மராட்டாக்காரங்க எல்லா மொழி பேசுகிறவங்களும் நடத்துகிறாங்க, சௌராஷ்டிரக்காரங்க நடத்துகிறாங்க. இவங்கெல்லாம் நாங்கள் எங்கள் மொழியெல்லாம் விட்டுட்டோம், உங்கள் மொழி தான் பேசுகிறோம், உங்கள் மொழியில் தான் நாங்கள் படிப்பெல்லாம் சொல்லி தருவோம், எங்களுக்கு தமிழ் தான் முக்கியம், தமிழ் வாழ்க அப்படின்னு அவங்க பள்ளிக்கூடத்துல மேலே எழுதி போட்டுட்டு தமிழில் பள்ளிக்கூடம் நடத்துகிறோன்னு சொல்லியிருக்காங்களா? யார் சொன்னாங்க? சரி, அரசாங்கம் தான் நாங்கள் தமிழை முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா அரசாங்கமும் பள்ளிக்கூடத்தில் எல்லா பள்ளிக்கூடத்திலும் தமிழ் மட்டும் நடத்துதா? மற்ற பிற மொழிகளில் வந்து பள்ளிக்கூடமே நடத்தலையா? தெலுங்கு சிறுபான்மையினர் வந்து தெலுங்கு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து அரபி, உருது, முழுமையாக அரபி, உருது, ஹிந்தி பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறாங்க. மலையாள பாடெல்லாம் மலையாள மொழி பேசுகிறவங்க நடத்துகிறாங்க. கிருஷ்ணகிரி பக்கமெல்லாம் தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குது, தெலுங்கு பள்ளிக்கூடம் இருக்குது, உருது பள்ளிக்கூடம் இருக்குது, இது கன்னடா பள்ளிக்கூடம் இருக்குது, எல்லா பள்ளிக்கூடமும் இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்களா நாங்கள் வந்து ஒரே மொழி தமிழ் மொழி தான் பேசுகிறோன்னு சொல்லிட்டு. சரி, யாரை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த மொழி கொள்கையை முடிவு பண்ணுறோம்? பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டில் வந்து படிக்கிறவங்கள மட்டும் படிக்கிறவங்களையும் சேர்த்தா, பிற மதத்தினரையும் சேர்த்தா, அல்லது ஒன்லி இந்துக்களை மட்டும் சேர்த்தா, யார் உங்களுக்கு வந்து முடிவு பண்ணாங்க? இதை எந்த இப்போ கருத்து கணிப்புன்னா கருத்து கணிப்பை தொகுத்து தான் சொல்ல முடியும். இப்படி தனித்தனியாக யார் சொன்னாங்க? நாங்கள் யார் சார்பாக வந்துட்டு இந்த மொழிக்கு வந்து தமிழ் மொழி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசை நம்ம வந்து தமிழ் மொழியில் தான் பள்ளிக்கூடம் நடத்துகிறோம், அதனால மத்திய அரசினுடைய கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது. இப்போ தான் மத்திய அரசு அந்த கணக்குப்படி பார்த்தா கூட மாநில மொழிகளை கற்பிக்கலான்னு சொன்னாங்க. நமக்கு நம்ம மொழி எப்படி முக்கியமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் இருந்தாலும் அவங்களுடைய தாய்மொழி முக்கியம்தான். ஏன்னா கல்வி தமிழ் வழி கல்வி இல்லை, தாய்மொழி வழி கல்வி தான். இங்கே தாய்மொழிங்கிறது தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கர்களுக்கு தாய்மொழி தெலுங்கு, கன்னடர்களுக்கு தாய்மொழி கன்னடம், மலையாளிகளுக்கு தாய்மொழி மலையாளம், இப்போ ஜெயினுக்கு குஜராத்திகளுக்கு குஜராத்தி தான், மராட்டிகளுக்கு மராட்டி தான். இங்கே பிற மாநிலத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததனோட அவங்க தாய்மொழி தமிழ் மொழி அல்ல, தாய்மொழி கல்வியை தான் ஊக்குவிக்கிறோன்னு சொன்னோம். தாய்மொழி, திரும்பவும் சொல்கிறேன், தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறோன்னா அவன் மொழியில் அவன் படிக்கிறது தான் சிறந்தது. அப்போது அந்த மாதிரி நீங்கள் மொழிவாரி கல்வியை மொழி சார்ந்த அல்லது தாய்மொழி வழி கல்வியை ஆதரிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கல்விக் கொள்கை தானே இருந்திருக்கணும். அப்படி ஏதாவது இருக்குதா? அப்போ எதை கொண்டு நம்ம வந்துட்டு இந்த கல்வி முறையை எதுக்குறோம்? இப்போ ஒருத்தர் தெலுங்கு மொழியில் படிக்கிறவங்க இருக்கிறான், அவன் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான், இப்போ ஆந்திராவிலேயோ தெலுங்கானாவில் இருக்கிறான். இப்போ தமிழ்நாட்டில் படிக்கும்போது அவன் என்ன மொழியில் படிப்பான்? தமிழில் படிப்பானா தெலுங்கில் படிப்பானா? அவன் திரும்பி அவன் மாநிலத்துக்கு போகிறான், அவன் வந்து தமிழை தெரிஞ்சுக்கிட்டு தெலுங்கு படிக்கிறவங்களுக்கு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு என்ன பிரயோஜனம்? சரி, ஒரே மாதிரி கணக்கு போடுவோம். அங்கே இருக்கிற மத்திய கல்விக் கொள்கையில் படிப்பான், இங்கே வந்தோன்னா இது ஒரு புதிய கல்விக் கொள்கை மாநிலத்துக்குன்னு ஒன்று தயாரிக்கிறாங்க. நாங்கள் எப்போ தயாரிப்பாங்க அப்படின்னு தெரியல, ஏதோ ஆர்டர் பண்ண மாதிரி சொல்கிறாங்க, தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ மொழிவாரி பிரச்சனைனா தமிழர்களுக்கு மட்டும் மொழிவாரி பிரச்சனை இல்லை, தமிழர்கள் தமிழ் தான் முக்கியம்னு பேசினா ஒன்று தமிழையாவது நடத்தணும், அல்லது தமிழ் பள்ளிக்கூடத்துலையாவது தமிழை நடத்தணும், அல்லது வந்துட்டு அரசு பள்ளிக்கூடத்துலையாவது தமிழை மட்டும் நடத்தணும். அதுவே செய்யறது கிடையாது. நாங்கள் ஆங்கில கல்வி நடத்துகிறோம், எங்கள் வந்து யார் மாணவர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக பேசி, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ எல்லாம் பாருங்கள், ஆங்கிலத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் சிறப்பாக பயில்கிறார்களா, பேசுகிறார்களா? அப்போ உனக்கே தமிழ் மேலே ஆர்வம் இல்லை, அப்புறம் தமிழை காரணம் வச்சு தேசிய கொள்கைக்கு நாம் ஏன் எதுக்குறோங்கிறதுக்கு ஒரு சரியான காரணம் கொடுக்கணும். இப்போ இதை பற்றி கடைசியாக யார் பேசுகிறாரு? நம்ம வருங்கால முதலமைச்சரே பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் எக்காலத்துக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நம்மளே எக்காலத்துக்கும் ஆட்சியில் இருப்போங்கிறதே உலகத்தில் யாரும் கிடையாது. ராஜா மன்னர் இவங்க காலம் மாறி போகிறது. எப்பொழுதும் தமிழக அரசை ஏற்றுக்கொள்ள முடியாது கொண்டாது அப்படிங்கிறதே ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இப்படி சொல்கிற உறுதி
எதன் அடிப்படையில் சொன்னாங்க? இது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம். அடுத்த பாயிண்ட்டை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.